அனைவருக்கும் வணக்கம். இது கன்னி ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். உங்களோட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு பொதுவா வச்சு பார்த்தோம்னா, பாதி நாள் கனவுல போற மாதிரி இருக்கும். பாதி விஷயங்கள் எதிர்பார்த்ததுல ஏமாற்றங்கள் மிஞ்சுற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்குங்க. உங்களோட ராசிக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாறாரு டிசம்பர் 16ஆம் தேதி. கொஞ்சம் கவனமா இருங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்று வரப்போகிறாரு. மீன ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும். செவ்வாய பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில இருக்கிறவரு தனுசு ராசிக்கு டிசம்பர் 8ஆம் தேதி பெயர்ச்சியாகிறாரு. புதன் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியிலிருந்து அதாவது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிசம்பர் 8ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு. கடகம் வந்து அதிசாரா குருவிலேருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் போகிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல டிசம்பர் 23 போகிறது கொஞ்சம் பின்னடைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சிம்மத்திலையும் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் தரும். நிதிநிலையை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வரவு அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. மாத தொடக்கத்தில் குரு 11ஆம் வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் வருமானம் அதாவது 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வருமானம் ஆதரவாக தான் இருக்கும். ஆனால் குரு 10ஆம் வீட்டுக்கு போகிற அப்புறம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், வருமானம் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் நாளை மாதத்தை கொண்டு போகலாம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு உறவுகள் உருவாகிற மாதிரி இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. அதாவது காதலர்களுக்குள்ள அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். திருமண யோகங்கள் அதாவது திருமணம் செய்யறதுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் உங்களுக்கு வரப்போகிற குரு பலன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். 2026 2ஆம் பாதியில் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமானவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பண விஷயத்தினால வீட்டுக்குள்ள மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மெத்தனம் அதாவது லெத்தாஜிக்கா எதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது பிரச்சனையில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டு அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்லேயும் 3ஆம் இடத்துல இருக்கிறனால வேலையில் உங்களோட திறமை வெளிப்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செய்கிறதும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் காரணம் உறவுகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட குருவின் பார்வையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானை 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. படிப்பு சம்மந்தமாகவும் பசங்களோட படிப்புக்காகவும் உங்களோட ஃப்யூச்சர் படிப்புக்காக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எண்ணங்கள் நல்லா இருக்கும். புதனும் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களோட அன்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களும் உதவி செய்கிற மாதிரி இருக்குது. காதலிக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திருமணத்தை வீட்டில் சொல்லி நல்ல ஒரு திருமணத்தை பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குருவை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் தொழிலில் வளர்ச்சி கொடுத்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு கனவு போல் மறைகிற மாதிரி இருக்கும். ஆனால் மாதத்தை பொறுத்தளவுக்கு கனவு மாதிரியே மாதமும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 12ஆம் வீட்டில்
கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்த ந டிசீஸ் அதாவது சளி, இருமல் அந்த மாரி தொற்று நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பசுமாட்டுக்கு பௌ அ அதாவது அமாவாசையில பசுமாட்டுக்கு நல்ல ஒரு கீரை வாங்கி குடுக்கறது நல்லதா இருக்கும். உங்கள நீங்களே அமைதியாவும், பொறுமையாவும் வச்சுக்கிட்டு வாரத்த கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது.